வெல்கம் டு பிரகநாத் தமிழ் வேர்ல்ட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்பிஐயோட ரீசெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை தான் பார்க்க போறோம். நம்ம பேங்க்ல எப்படி தங்க நகைகளை நம்ம அடை வச்சு நம்ம காசு வாங்குவோமோ அதே மாதிரி வெள்ளி நகைகளையும் இனிமே நீங்க பேங்க்ல வச்சு அடை வச்சு காசு வாங்கிக்கலாம். அந்த பத்தி இன்ஃபர்மேஷனை தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் அப்படின்னு. நம்மளுக்கு எப்பவுமே கல்வி வந்து நாலேஜ் தான் கொடுக்கும். ஆனா அந்த நாலேஜை வச்சு நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போறோமோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை எல்லாரும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா எந்த பணக்காரங்களும் பணத்தை வந்து தான் கையிலே வச்சிருக்க மாட்டாங்க. அதை எப்படி தூங்கும் போது கூட அது எப்படி டபுள் ஆகுதா ட்ரிபிள் ஆகுதான்னு தான் யோசிப்பாங்க. நம்ம அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் நம்ம ஒரு மிடில் கிளாஸா இருந்தா நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஃபேமிலியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாங்கிறது இந்த பதிவு உங்களுக்கு இதா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட் பத்தி ஃபுல்லாமே நம்ம பாத்திரலாம். ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வர ஏப்ரல் 26/1 முதல் உங்க எல்லாத்துக்கும் இந்தியாவோட பினான்சியல் இயர் தெரியும். ஏப்ரல் 1ல இருந்து தான் நம்மளோட இந்தியன் பினான்சியல் இயர் ஸ்டார்ட் ஆகும். அதுல இருந்து நம்மளோட வெள்ளி நகைகளையும் நீங்க பேங்க்ல அடவு வச்சுக்கலாம். எப்படி நம்ம தங்க நகைகளை வைக்க போறோமோ அதே மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 1 கிலோ தங்க நகையை வச்சுக்கலாம். 500 கிராம் தங்க காயினை வச்சுக்கலாம். பிரதர், அதுக்காண்டி வீட்டுல இருக்கிற வெள்ளி குடம் வெள்ளி டம்ளர் இதெல்லாம் எடுத்துக்குவாங்களா அப்படின்னு யாரும் கேட்டுறாதீங்க. அதெல்லாம் அலௌடு கிடையாது. வெள்ளி ஜுவல்லரிஸ், அதுக்கப்புறம் வெள்ளி காயின், இதுக்கு மாத்திரம்தான் வந்து ஆர்பிஐ அலோவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் லிமிட் இருக்கு. ஒருத்தருக்கு வந்து 1 கிலோ. அதே மாதிரி காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி காயின்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு 500 கிராம். இதுதான் எப்படி உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்க வாங்குற அமௌண்ட் லோன் அமௌண்ட்டை பொறுத்து கிட்டத்தட்ட சிம்பிளா சொல்ல போனா நம்ம வெள்ளி நகைக்கு ஒரு 75% உங்களுக்கு கிடைக்கும். நீங்க 1,00,000 ரூபாய்க்கு நீங்க வெள்ளி நகை வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 75,000 ரூபாய் உங்களுக்கு தேவைப்படும். ஏன் இன்னமும் இந்த டாபிக் ரொம்ப பிரபலமாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம ஆட்கள் ஏன் தங்க நகையை இன்னைக்கு நிறைய பேர் வாங்கியிருக்காங்கன்னா, தங்கத்தை வாங்கி போட்டு அழகு பார்க்கணுங்கிற குடும்பங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதை வாங்கினோம்னா நமக்கு ஒரு கஷ்ட காலத்துல, அதாவது நமக்கு ஒரு மெடிக்கல் காலத்திலயோ அல்லது பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கோ அல்லது கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கோ நம்ம பேங்க்ல அடை வச்சுக்கலாங்கிற எண்ணத்துலதான் இன்னைக்கு இந்திய மக்கள் எல்லாருமே நம்ம வந்து தங்க நகையை வாங்கி வைக்கிறோம். போட்டு அழகு பார்க்கறதுக்கு எந்த வீட்லயும் அதிகமா வாங்கல. இப்போ பேங்க்ல வெள்ளி நகைகளையும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வெள்ளியோட ரேட்டும் இன்னும் அதிகரிக்கும். எல்லோரும் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி வெள்ளியில உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதுல இன்வெஸ்ட் பண்ண பாருங்க. ஏன்னா 1 கிராம் வெள்ளி 2025 ஜனவரி 1ல 80 ரூபா. இன்னைக்கு டிசம்பர் 24 1 கிராம் வெள்ளியோட ரேட் வந்து 240 ரூபா, 244 ரூபா, 240 ரூபான்னு வச்சுக்கோங்க. 100 கிட்டத்தட்ட வந்து 150 மடங்கு வந்து தங்கம் விலை வெள்ளி விலை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துல கூடியிருக்கு. ஜனவரி 1ல இருந்து நீங்க பாத்துக்கங்க, இன்னைக்கு அந்த அளவுக்கு கூடியிருக்கு. இதுலயும் இன்னும் ஏப்ரல் 1ல இருந்து வெள்ளி நகைகளை பேங்க்ல அடகு வைக்கலாம் அப்படிங்கிற ரூல்ஸ் ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் இதுக்கு அடுத்து ஆர்பிஐ அபிஷியல் சைட்ல இருந்து நான் உங்களுக்கு அந்த டீட்டெயிலையும் காட்டுறேன். அப்படின்னா மக்கள் இனிமே என்ன பண்ணுவாங்கன்னா, 1 கிராம் தங்கம் வாங்குற இடத்துல 50 கிராம் வெள்ளி வாங்கிடலாம். அப்படின்னா என்ன, இதுக்கப்புறம் வந்து வெள்ளியை அடை வைக்கலாம் தெரிஞ்சுச்சுன்னா இன்னும் மக்கள் வந்து தங்கத்தை நிறைய வாங்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி, வெள்ளியை நிறைய வாங்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா வெள்ளியோட ரேட்டு இன்னும் அதிகரிக்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குமே தவிர கம்மியா போகிறதுக்கான சான்ஸ் இல்ல. சரி சரி பிரதர், நம்ம எல்லாரும் வெள்ளி நகை தங்க நகை வாங்குறதுனாலதான் கூடுதா? அது வந்து அதுவும் ஒரு காரணம். அதையே தாண்டி இந்த 2025ல தங்கம் வெள்ளி ரேட்டு கூட்டுறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் சைனா மற்றும் அமெரிக்கா தான். அதாவது இந்த 2 நாடுகளும் போட்டி போட்டு தங்கத்தையும் வெள்ளியையும் அவங்களோட பேங்க்ல, அதாவது கவர்மெண்ட் அவங்களோட இதுல ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்கா கிட்ட மாத்திரமே 3800 டன் தங்க நகை இருக்கு. சைனா வந்து இப்ப ரீசெண்டா தான், அதாவது 2025ல தான் நிறைய அவங்க நாட்டு மக்களை கூட நீங்க நிறைய தங்க நகை வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் வந்து கிட்டத்தட்ட நிறைய டன் கணக்குல வந்து தங்கத்தை வாங்கியிருக்காங்க. அதையும் தாண்டி இப்ப ரீசெண்டா நீங்க நியூஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சைனா வந்து வெள்ளியை ஏற்றுமதி பண்றதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க? வெள்ளி சைனாவை விட்டு நிறைய வெளிப்பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா தங்கத்தை ஒரு நகையா மாத்திரம் தான் நம்ம போட முடியும். ஆனா வெள்ளி வந்து நகையாவும் போடலாம். தொழில்துறையிலும் வெள்ளியோட பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும் பிரதர், ஆனா என்னால முடியுமா? என் சேவிங்ஸே எனக்கு இல்ல, எனக்கு வாங்குற சேலரியே எனக்கு இதா தான் இருக்கு, படிக்கிற ஸ்டூடெண்ட், என்னால எப்படி காலேஜ் ப்ரோ நான் போறேன், என்னால சேமிக்க முடியும்? உண்மையிலே
நீங்க ஒரு பார்ட்டி வச்சாலும் சரி, ஒரு சின்ன செலவு பண்ணாலும் சரி. ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து நீங்க சேவிங்ஸ்ன்னு பிளான் பண்ணீங்கன்னா அதை நீங்க வந்து வெள்ளி நகைகளா வாங்காதீங்க. வெள்ளி கொலுசாவோ வெள்ளி கம்மலாவோ வெள்ளி, ஏன்னா நீங்க நகைகளா வாங்குனீங்கன்னா அதுக்கு செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இது எல்லாமே இருக்கும். ஆனா நீங்க வெள்ளி காயினா வாங்கினீங்கன்னா ஜிஎஸ்டி இருக்கும், கண்டிப்பா செய்கூலி சேதாரம் எல்லாம் இருந்ததுனாலும் செய்கூலி சேதாரம் இருக்காது, இருந்துச்சுன்னா கம்மியா இருக்கலாம். ஏன்னா நம்ம சேவிங்ஸ்ன்னு போகும்போது ஜொல்லா வாங்கிட்டீங்கன்னா அதை திரும்ப ரீசேல் பண்ணா உங்களுக்கு அந்த வேல்யூ கிடைக்குமாங்கிறது கஷ்டம். ஆனா நீங்க காயினா வாங்கி வச்சீங்கன்னா இருக்கும். சரி, ஒரு காயின் வாங்கலாமா, 1 கிராமுக்கு காயின் இருக்கானா, கண்டிப்பா நம்ம தேடதான் செய்யணும். ஆனா கண்டிப்பா 5 கிராம் 10 கிராமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜுவல்லரியில வந்து நம்ம வெள்ளி காயினை வந்து நிறைய வாங்கி சேர்க்கலாம். ஏன்னா வெள்ளி தான் அடுத்த தங்கம். நீங்க 1 இயர்ல எவ்வளவு கூடி இருக்குன்னு பாருங்க. இன்னமும் நீங்க உங்க சந்ததியினர், அதாவது உங்க பிள்ளை உங்க பேரன் பேத்தி எல்லாருமே இன்னும் சிறப்பா இருக்கணும், வாழ்க்கையில நம்ம பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வெள்ளியில அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல நீங்க வெள்ளியில சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க. 5 கிராம் 10 கிராம் 5 கிராம் 10, ஏன்னா 1000 ரூபாய் தான் 1 கிராம் தங்க நகை வாங்குறதுல. 50 கிராமுக்கு மேல நீங்க வந்து வெள்ளி வெள்ளி வாங்கிடலாம். அப்படிங்கும் போது நமக்கு எப்ப எப்ப நம்மளால வாய்ப்புகள் நம்ம எப்படி இந்த அபிஷியல் சைட்ல போட்டிருக்காங்கன்னு பாருங்க. இங்க லாஸ்ட் 10 நாளைக்கு கொடுத்திருக்காங்க. டிசம்பர் 15 1 கிராம் இருந்த வெள்ளி 215 ரூபா, டிசம்பர் 24 1 கிராம் வெள்ளி 244 ரூபா, கிட்டத்தட்ட 30 ரூபா கூடி இருக்கு. இந்த 10 நாள்ல, இந்த 10 நாள் கேப்ல எவ்வளவு கூடி இருக்குன்னு பாருங்க. 30 ரூபா கூடி இருக்கு. வெறும் 200 ரூபாய்ல, 200 ரூபாய்க்கு ஒரு ஒரு பொருள் வந்து 300 ரூபா கூடி இருக்கு, 30 ரூபா கூடி இருக்குன்னா அது எவ்வளவு பெர்சன்டேஜ் கூடி இருக்குன்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. ப்ரோ ஆக்டிவா திங்க் பண்ணுங்க. அதாவது வருமுன் காப்பதே சிறந்தது, சிறுதுளி பெருவெள்ளம், அந்த மாதிரி இருங்க. நம்ம வாங்க, நம்ம அந்த ஆர்பிஐ சைட்லயும் உங்களுக்கு நான், ஏன்னா நம்ம எது சொன்னாலும் ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் தான் நான் சொல்லுவேன், இருந்தாலும் உங்களுக்கு அந்த டீடைலையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ஆர்பிஐயோட அவங்களோட சர்க்கிள், சரிங்களா? அவங்க அந்த சர்க்குலர் அனுப்புவாங்க இல்லைங்களா, அதுல இது வந்து கிட்டத்தட்ட நிறைய பேஜ் இருக்குங்க. நான் இருந்தாலும் சும்மா சில்வர்னு போட்டு உங்களுக்கு நான் ஃபைன் பண்றேன். ஏன்னா முக்கியமான சில்வர் சம்பந்தமா வர்றதை மாத்திரம் நான் உங்களுக்கு நான் படிச்சு காட்டுறேன். ஏன்னா வந்து நம்ம ஃபுல்லாத்திலாம் நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் ஆகும். உங்களுக்கு சில்வரை பத்தி என்னென்ன போட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சில்வர் இப்ப வந்து அதை பண்ணலான்னு இங்கிலீஷ்ல இருக்கு. ஆர்பிஐயோட இந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கு. இங்க இந்த இதை பாருங்க. The purpose of valuation, the value of gold contain the eligible for collateral. அதாவது நீங்க வந்து collateral வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எவ்வளவு லோன் அமௌண்ட் தருவாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. நீங்க வாங்குற வெள்ளி லோன் அமௌண்ட் வந்து 2,50,000 ரூபாய்க்கு கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்க வாங்குற வெள்ளியில 85% கிடைக்கும். 1 லட்சம் ரூபாய்க்கு வெள்ளி வாங்கினீங்கன்னா 85,000 ரூபாய் கிடைக்கும். அதே இது நீங்க 5 லட்சம் ரூபாய்க்குள்ள வாங்கினீங்கன்னா 80% கிடைக்கும். 5 லட்சம் ரூபாய்க்கு மேல போனாதான் உங்களுக்கு 75% கிடைக்கும். அப்படின்னா வெள்ளிக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நல்ல அமௌண்ட் தான் கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு வாங்கலாம்னு சொல்றாங்க பாருங்க. இந்த கோல்டு வந்து ஒருத்தர் 1 கிராம் கோல்டும் 1 கிலோ கோல்டும், அதே மாதிரி வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா 10 கிலோ வெள்ளி வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கோல்டு காயின் வந்து 50 கிராமும், அதே மாதிரி 500 கிராம் சில்வர் காயின்ஸ். சோ இது எல்லாமே ஆர்பிஐ சைட்ல இருக்கு. நான் ஆர்பிஐ சைட்ல இருந்து தான் உங்களுக்கு நான் படிச்சு சொல்றேன். இது அவங்களோட பியூர் அபிஷியல் டாக்குமெண்ட் தான். இந்த டாக்குமெண்ட்ல சொல்லுறபடி நடக்கும். பேங்க் அவங்க ஏப்ரல் 1க்கு அப்புறம் மெதுவா ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க உறவினர்கிட்ட சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கிற பணம் வீட்டுல தூங்கி இருக்காம கண்டிப்பா உங்களால வந்து என் தேவைக்கு போக கொஞ்சம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சம் வெள்ளியில நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல கடையில வெள்ளி காயின்ஸ் வாங்கி சேருங்க. உங்க ஃபியூச்சர் சந்ததி நல்லா இருக்கட்டும். மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். பாய், நன்றி, டேக் கேர்.